ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரம் சமையலும் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் நல்ல சூப்பர் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறாங்க. பைனாப்பிள் தந்தூரி ஃப்ரை, மீல் மேக்கர், டேஸ்டியான கட்லெட், முறுமுறு கரை டேஸ்டியான கட்லெட். என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாமாங்க. சூப்பராக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செய்கிறோன்னு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு, மீல் மேக்கர் ஒரு 100 கிராம் வேக வச்சு அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணது, மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி மசாலா, நம்ம இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கோட ரெட் சில்லி மசாலா, கரம் மசாலா, சாட் மசாலா எல்லா மசாலாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு உப்பு தேவைக்கேற்ப போட்டு நம்ம என்ன ஷேப் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணலாம். மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து குழந்தைங்களுக்கு நான் நிறைய கட்லெட் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இது ஒரு வெரைட்டி ஆஃப் கட்லெட்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து போகாவில் முதற்கொண்டு மிச்சமான காய்கறி முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே நான் கட்லெட் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இங்கு வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் இல்லாமல் கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி அதில் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் இதை பொடி பண்ண கானை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்தோம், டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கட்லெட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்டியாக முறுமுறு கரன்னு இருக்கும். பசங்க வந்து நல்லா வேணுங்கிறத சாப்பிட்டுப்பாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இந்த ஷேப்பில் நான் வந்து ஓவல் ஷேப்பில் ஒரு 4 பொரிச்சுக்கிட்டேன். அப்புறம் எப்பவும் போல் கட்லெட்டோ அதுலேயும் அந்த ஷேப்லேயும் நான் பொரிச்சிருக்கேன். இதை வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அப்படியே நல்லா வெந்திருக்கும். நம்ம ஏற்கனவே பொட்டோட்டோலாம் நல்லா வேக வச்சுருக்குறோம். உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இதை நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான செலவு தான் இது. வந்து ரொம்ப நமக்கு செலவு நிறைய வாங்கணும் அப்படின்னு இல்லை. 1 கப்பு நமக்கு வந்து சோயா இருந்ததுனாவே போதும், சோயா சங்கு இருந்தாவே போதும். நம்ம இந்த கட்லெட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாங்க. எண்ணெய் அதிகமாக இழுக்கான மீல் மேக்கர் கட்லெட் சூப்பராக இருக்குங்க. நான் நிறைய கட்லெட் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த கட்லெட் ரொம்ப வித்தியாசமாக நல்ல மேலே சுரன்னு நல்ல கிறிஸ்பியாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு. கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அது முறுமுறுன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள், இதை வச்சு நம்ம ஒரு ஃப்ரை பண்ணலாம். தந்தூரி மசாலா வச்சுங்க சூப்பராக இருக்கும். பைனாப்பிளை நல்லா தோலெல்லாம் சீவி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் ரெட் சில்லி நம்ம மிக்சிங்க்கு வந்து நம்ம என்ன மசாலா பொடி வேணும், நான் தந்தூரி போட்டிருக்கேன், நீங்கள் சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா இது பண்ணி மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு லெமன்லாம் போட்டுறாதீங்க. இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டு, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா 2 ட்ரிப்பு திருப்பி போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. பசங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாவும் டேஸ்டியாக இருக்குது நெய்யில் வறுத்து எடுக்கிறதுனால. நீங்கள் இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் நான் ஊற்றி இது பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் சட்னி கூட அரைச்சிக்கோங்க, புதினா சட்னி ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு சாஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பர், செமையாக இருக்கு. சாஸோட ரெட் சில்லி சாஸ், தக்காளி சாஸோட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. தந்தூரி மசாலாவை செஞ்சு பைனாப்பிள் ஃப்ரை. பாய், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.